رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து வசித்தவர்கள் யார்? இதுக்கான ஆன்சர் சமூது கூட்டத்தினர். ரமதான் முடிந்து ஷவ்வால் மாத முதல் ஜும்ஆ நிறைய அமல்களை செய்து அதிக தௌபாக்களை கேட்டு ஓரளவு ஈமானுடன் தூய்மையான உள்ளத்துடன் இருப்போம். இந்த சமயத்தில் நம் ஈமானுக்கு பூஸ்டர் கொடுக்க வேண்டியது அவசியம். செய்யாமல் விட்டுவிட்டால் ஷைத்தான் மறுபடியும் நம்மை வழிகெடுத்து விடுவான். அப்படி செய்துவிட்டால் திரும்ப அதிலிருந்து மீள்வது கடினம். நாம் செய்த மொத்த அமல்கள் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அது நமக்கு நடக்காமல் இருக்க அவசியம் நம் ஈமான் பலப்பட வேண்டும். அதை பலப்படுத்த ஓதக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவா ஓதுவதன் மூலம் ரமதானில் நம் ஈமான் எப்படி பலமாக இருந்ததோ, எப்படி நம்மால் அதிக அமல்களை செய்ய முடிந்ததோ அது நம் ஆயுள் முழுக்க தொடரும் இன்ஷா அல்லாஹ். இந்த துவா ஓத வேண்டிய சரியான சமயம் இது. இன்று ஜும்ஆ இரவு தூங்கும் முன் இந்த துவாவை மனசார பொருள் உணர்ந்து ஓதிட்டு படுங்க. உங்களால் முடிந்த அளவு அதிக எண்ணிக்கையில் ஓதவும். இன்றைக்கி நான் இந்த துவாவை ஒரு 11 முறை ஓதுறேன். இது குறைந்த எண்ணிக்கை தான், ஆனால் இதை நீங்கள் மனசார ஓதுனா நிறைவான பலன் கிடைக்கும். இதற்கான பலனை காலையிலேயே உணர்வீங்க. மறுநாள் காலை ஃபஜர் தொழுகை விடுபட்டு போகாது. ஃபஜர் தொழுகையை அதனோட நேரத்தில் சரியாக தொழுது விட்டாலே அந்த நாளே நமக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இது நமக்கு கிடைக்கும் முதல் வெற்றி. இந்த துவாவை தொடர்ந்து நீங்கள் ஓத ஓத பல வெற்றிகளை நீங்கள் அடையலாம். உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு சொல்லி நீங்கள் மெனக்கெட தேவையில்லை. இந்த வீடியோவை பார்க்குறீங்களே, என் கூட சேர்ந்து அப்படியே ஓதிட்டு வாங்க. இப்போ துவாவை ஓத ஆரம்பிக்கலாம். اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. 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 இதோட மீனிங் என்னென்னா, யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கும் உன்னை நன்றி செலுத்துவதற்கும் மேலும் மிக சிறந்த முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை ஓதுங்க, தொடர்ந்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் பல மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். நம்மையும் நம் குடும்பத்தினரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றும் நேர்வழியில் செலுத்துவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். இப்பெண்ணொட்டகம் அல்லாஹுடையது, இது தண்ணீர் அருந்த தடை செய்யாது விட்டுவிடுங்கள் என்று கூறிய நபி யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.